எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறேன். இது ரெயின்போ கலர்ஸ் எடுத்திருக்கேன். ரெயின்போ கலர்ஸ்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மாடலில் பெட்டல் செஞ்சு நம்ம வந்து இந்த மல்டி கலர் ஹெட்பேண்டில் பேஸ்ட் பண்ணலாம். எப்படி செய்கிறது அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணாத கலர் வந்து எல்லோ கலர், அதனால் எல்லோ கலர் ரிப்பன் எடுத்துக்கிட்டேன். மற்றபடி ஒயிட்டு, ரெட்டு, பிங்க்கு, ப்ளூ, க்ரீன், மோஸ்ட் ஆஃப் எல்லா கலர்லேயும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக வந்து எல்லோ கலர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து 5 ஸ்டெப்ஸ் வருது. 1 2 3 4 5. அதுக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும்னா, சின்ன பார்ட்டுக்கு வந்து 4 சென்டிமீட்டர், இதுக்கு 6, இதுக்கு 8, இதுக்கு 10, இதுக்கு 12, அப்படியே டபுள் ஆகிட்டே போகணும். 4லேருந்து ஆரம்பிக்கணும். 4 6 8 10 12, அவ்வளோதான். இப்போ நான் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 4 சென்டிமீட்டர் கட் பண்ணுறேன். இது 4 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர். இந்த கட் பண்ணிட்டா இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம செய்ய முடியும். இப்போ எல்லா ரிப்பன்ஸையும் கம்பைன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பெல் பின் தேவை. ஃபஸ்ட்டு ஹையர் மெஷர்மெண்ட் உள்ள ரிப்பன் எடுத்துக்கிறோம். அப்புறம் தென் லோவர், அதை வந்து பாதியாக மடிச்சுக்கிறோம். இதையும் பாதியாக மடிச்சுட்டு அந்த மிடில் பார்ட், இந்த மிடில் பார்ட்டில் வர மாதிரி அசம்ஷனில் அப்படி வைக்கணும். பாதியாக இவ்வளோ தூரம் கேப் விட்டு இந்த ரிப்பன் வைக்கணும். அதே மாதிரி இந்த ரிப்பனையும் இந்த ஈக்குவல் கேப்ல எல்லா ரிப்பனையும் வரிசையாக ப்ளேஸ் பண்ணணும். இந்த ஈக்குவல் கேப்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து பின் பண்ணிட வேண்டியதான். இப்போ நான் ஈக்குவலாக பின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கம்பைன் பண்ணுவோம். எல்லா சைடையும் இப்படி கொண்டு வரணும். எல்லா சைடையும் இப்படி கம்பைன் பண்ணி பிடிச்சி, இதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி நம்ம எடுக்கணும். எல்லா சைடையும் ஒரே மாதிரி பிடிச்சிக்கணும். இப்போ பிடிச்சாச்சு. இப்போ இதை ரெண்டுத்தையும் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ கிட்டத்தட்ட இந்த மாதிரி வந்துருச்சு உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த பெல் பின்னை ரிமூவ் பண்ணிக்கணும். இது இருந்தால் தான் கரெக்டாக நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டில் வரும். அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் இப்படி ஒன்றா ஹோல்ட் பண்ணிவிட்டு இங்கே கட் பண்ணி லைட்டர் போட்டுக்க வேண்டியதான். ஃபினிஷ்டு, முடிஞ்சிருச்சு. ஈஸியாக சிம்பிளாக எந்த ட்விஸ்டும் இல்லாமல் செய்கிற ஒரே பெட்டல் மாடல் இது. பாட்டம் சைடில் நம்ம இப்படி கட் பண்ணி லைட்டர் போடணும். இதை வந்து நல்லா அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க, விட்டுடாதீங்க, அப்புறம் வந்து ஷேப் வராது. ஒன் சைட் கட் பண்ணிவிட்டு லைட்டர் போடுறேன். ஏன்னா டபுள் சைடு அட் அ டைமில் வந்து நம்மளால் கட் பண்ணிட்டு போட முடியாது.
அப்புறம் ஷேப் மாறிடும். அதுக்காக 1 by 1 நம்ம செய்யணும். இப்போ அதே மாதிரி இந்த சைடு கட் பண்ணிவிட்டு லைட்டு போட்டுக்க வேண்டியதான். இப்போ நமக்கு இதே மாதிரி ஷேப்பில் நமக்கு ஒரு மாடல் ஆஃப் பெட்டல் கிடச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஹெட்பேண்டு பேஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபெல்ட் தேவை. ஃபெல்ட் எடுத்திருக்கேன். இப்படி பேஸ்ட் பண்ணிட்டு வர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸை வந்து பேஸ்ட் பண்ணிக்குவோம். நான் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் பட்டன் ஒட்டியிருக்கேன். இந்த ஹெட்பேண்டில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இது கட் பண்ண பார்ட்லாம் தெரியக்கூடாதுல, அதுக்காக இந்த ஃபெல்ட் வச்சு நம்ம இப்போ கவர் பண்ண போகிறோம். இப்போ கவர் ஆயிடுச்சு. இப்போ நீட்டாகிடுச்சு. இப்போ இதை வந்து இதில் வச்சு பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு எந்த சிக்கலும் இருக்காது. அழகாக பேஸ்ட் ஆகிடும். கம் அப்ளை பண்ணுறேன் இந்த ஃபெல்ட் மேலே. நான் இதுக்குள்ளார ஒரு ஃபெல்ட்டை மாட்டி வச்சுருக்கேன் இந்த ஹெட்பேண்டில். அதில் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து மேலே ப்ளேஸ் பண்ண போகிறேன். பின்னாடி டர்ன் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு ஹெட்பேண்ட் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்பேண்ட் வேணும்னா ஆர்டர்ஸ் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு போஸ்டல் அனுப்பி வைப்போம் வித்தின் இந்தியா. தேங்க்யூ. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.